ஸோ ஹாய் மக்களே, வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி ஒரு எக்ஸ்ப்ளோரிங் வீடியோக்காக போகிறோம். அதான் நம்ம இந்த ட்ராவல் எக்ஸ்ப்ளோர்லாம் வந்து போட்டு கொஞ்ச நாள் ஆச்சு. இந்த தடவை பார்த்தீங்கன்னா நான் தனியாக போல் நம்மளோட சில பாய்ஸோடு போகிறேன். இது ஆக்சுவலி ஒரு ஒன் டே ட்ரிப். நம்ம ஒன் டே ட்ரிப்னாலே வந்து இங்கேருந்து நம்ம எங்கே போவோம்னா தடா போவோம், தடா இல்லைனா நாகலாபுரம் போவோம். ஸோ தடாவும் இல்லாமல் நாகலாபுரமும் இல்லாமல் அதுலேருந்து கொஞ்சம் தாண்டி போய் நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு ஒன் டே ட்ரிப் படிக்க போகிறோம். ஆனால் கொஞ்சம் ஒரு லாங்கான ட்ரிப்பு தான், ஆனால் வந்து செம்ம சூப்பராக இருக்க போது, ஒர்த்தான பிளேஸ் தான் இது. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Eventually அம்மா தாயே, உன்னை பத்தி ஒரு பாட்டு பாடலாம் நினைச்சா காப்பியாடு குடுக்கறாமா அந்த நாய். இந்த பாட்டு மக்கள் கிட்ட சொல்லி அவங்களே ஃபீல் பண்ணிக்குவாங்க. முன்னாடியே இவ்வளோ செலவுலாம் வண்டி குக்கிங்க்கு ஒரு டீ போடுறது நான் இன்னைக்கு யூஸ் பண்ண ஓட்ட போறது இல்ல. எடுத்து முக்கியம் ஏதாவது எடுத்து போடியா. யார் யார் கொடுக்க போறது கேக்குறா யார்ட்ட கேக்குற? அண்ணன் தான கேக்குற. எடு என்ன வேணுமோ எடு. சாரிப்பா, இது வந்து ப்ரமோஷன். அதனால நீ தான் ஸ்பான்சர். ப்ரமோஷன் என்ன கூட்டு வந்து இப்பதான் சொல்றான். என்னடா அள்ளிக்கிட்டு இருக்க? இங்க இருக்க ஆந்திராக்கு தான் போறோம். என்ன இவ்வளவு? எங்க கூட ஜிம் மாஸ்டர் வராரு கூட. புரோட்டீன் பார், தண்ணி பாட்டில், முட்டை வேக வைக்கிறதுக்கு அடுப்பு இருந்தா. நாளைக்கு காலையில் வந்து கடப்பால காலை வைக்க போகிறோம். நாங்கள் வந்து எங்கே போயிட்டு இருக்கோம்னா, இப்போ ஆந்திராவுக்கு போயிட்டு இருக்கோம். ஹைவேல நின்று டின்னர் முடிச்சிட்டோம். நாளைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு சன்ரைஸ் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஆந்திர பிரதேஷ் गाइस. பஸ் மணி வந்து 4:30 ஆகிறது. நாங்கள் வந்து டெஸ்டினேஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம். நான் என்ன டெஸ்டினேஷனே உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து சொல்ல, ஏன்னா அது வந்து ஒரு ஹிடன் இதுவாகவே வச்சுருக்கலாம். காலங்காத்தால் விடிஞ்ச பிறகு உங்களுக்கு அந்த பியூட்டியை காட்டலாம் தான் இங்கே. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் எப்படியும் ஒரு 100 டென்ட்டாவது இருக்கும். இங்கே ஆக்சுவலி நைட் கேம்பிங் நடக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபயர் கேம்பிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நைட்டே வந்துட்டா இங்கே கேம்பிங் பார்த்துட்டு காலையில் இங்கே வந்து நிறைய அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்கான். அதை தான் இன்றைக்கி பாய்ஸோட வந்து இன்னைக்கு காலைல வந்து நாங்கள் பண்ண போகிறோம். பாய்ஸ் எந்திரிங்களா? எந்திரிங்களா, டைம் ஆச்சு. கமான் மிஸ்டர் கோகுல், டைம் ஆயிடுச்சு சன்ரைஸ்க்கு. இது புல்லு ரிவரா? அது உள்ள ரிவர். அதான் அங்க போலாம். அங்க பாரு, அவன் அங்க போயிட்டு இருக்கான். இங்க வாங்க, ஏறி பாரு. என்ன தெரியுது? என்ன தெரிகிறதா? அப்படியே ரிவர் தெரியுது. ஓ மை காட், இந்த மாதிரி ஒரு வியூக்கு இன்னும் கூட ஏறி போலாம். செம்மையா இருக்குங்க. That is Rocky's KGF. எப்படி வியூ? உடனே கையை தூக்கிட்டான்டா. ஐயோ டேய், செத்துறாத. ஏமாத்தி கொட்டிட்டு வந்துட்டாங்க. டேய், ஃபால்லாம் வாங்கலடா. நாங்கள் ஆக்சுவலி சமைக்கலான்னு ஒரு ஐடியாவில் வந்தோம். டீ போடலாம் இங்கே வந்து டீ அப்படின்ட்டு. குடிக்க போலான்னு கூப்பிட்டு, ஆனால் இந்த ஸ்பாட்டை பார்த்த பிறகு எங்களுக்கு எல்லாம் மறந்து போச்சு. சும்மா ஹாலிவுட் படம் மாதிரி இருக்குது. டிக்கெட் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து சன்ரைஸ் பார்க்க தான் வந்தோம். ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, இன்றைக்கி ஒரே ஃபுல் க்ளவுடியாக இருக்கனால சன்னே ரைஸ் ஆகல. ஃபண்டாஸ்டிக்கான ஒரு சன்ரைஸ் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பார்த்தது வேலைக்கு ஆகாது, சன்னு வரல. ஸோ இந்த பிளேஸோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிக்கோட்டா, அதாவது ஆந்திராவில் இருக்குது. நாங்கள் சென்னையிலேருந்து ஒரு 300 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம்.
இந்த 8 மணி நேரம் ஏன் வந்து நாங்கள் இப்போ ஒரு புது கேங்கோட நான் எப்போவுமே எக்ஸ்ப்ளோர் வீடியோஸ் போடுவேன், புது கேங்கோட வந்திருக்கேன். அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது கேங் இந்த சென்ஸ் வீடியோவில் அவங்களுக்கு புது கேங்கடா பேச விடுங்கண்ணா. இந்த வீடியோ முக்கியமாக எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோகுல் இருக்கா அவன் கிடக்குறான்டா கூடலாம் வீடியோஸ்லாம் ட்ராவல் பண்ணியிருப்பாரு. ஆனால் இப்போ என்னன்னா, இப்போது அவர் ஒரு அடி எடுத்துருக்கிறாரு, அவர் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. இந்நேரம் இந்த வீடியோ வந்து நீங்கள் அடுத்து அவர் சேனலில் போய் பார்த்துருக்கலாம் அவர் வீடியோவை. ஸோ அவர் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிருப்பாரு. சேனல் பேர் சொல்லணுமா? நான் சொல்லு, வாயாலே சொல்லு. கோகுலோட சேனல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஆஃப் கோகுல். ஸோ அவர் கோகுலோட லைஃப்பை அவர் காட்ட போகிறாரு. அதில் வந்து அவர் நிறைய எக்ஸ்ப்ளோரிங் வீடியோஸ்லாம் போட போகிறாரு. ஸோ அதுக்கு ஒரு சாம்பிள் தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். எப்போவுமே நான் ஏன் இன்ட்ரோ சொல்லுவேன், இன்றைக்கி வந்து நம்ம கோகுல் இன்ட்ரோலேருந்து ஆரம்பிப்போமா? என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. அவரோட இன்ட்ரோ எப்படி இருக்குன்றது இங்கே இதுலேயே பார்த்துக்கோங்க. நமஸ்காரம் நண்பர்களே. மல்டிபிள் ஆக்டிவிட்டிஸ் இருக்குங்க. இந்த சீனரி, இந்த இது ரசிக்கிறது, ஃபோட்டோ சுற்றி பார்க்குறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அட்வென்ச்சர். இதில் வந்து ஏடிவி ஓட்டலாம், அதுக்கப்புறம் ஜிப்லைனிங் போகலாம். அப்புறம் நாங்கள் போட்டிங் போனோம். போட்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா 7:30க்கு ஆரம்பிக்குது. எல்லாமே அந்த 6:30 to 7 அப்படி தான் ஆரம்பிக்குது. இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு ஜிப்லைன் போகிறோம். அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல். ட்ரெக்கிங் இருக்குது, மவுண்டன் கிளைம்பிங் இருக்குது, ரோப்லேயே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ அதுக்கு இங்கேருந்து அப்படியே இந்த பக்கம் ஆப்போசிட்டில் நேராக கேம்பிங் சைட் இருக்கும். கேம்பிங் ஸ்டே பண்ணுற இடம். அதுலேருந்து கொஞ்சம் தூரம் படிக்கிட்டு போனால் ஜிப்லைன் இருக்குது. மேலேருந்து அப்படியே கீழே இறங்கி வந்தால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வே டு போட்டிங் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த பாறையிலையும் வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்கோம் வே டு போட்டிங். கீழே போனால் தான் போட்டிங். ஸோ இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதை பார்த்துக்கோங்க. மேலே அங்கே இங்கேயும் சுத்த வேணாம். எங்களுக்கும் தெரில, நாங்களும் போகிறோம். வேட்டு போட்டிங் போட்டிருக்கு. ஏதோ பழைய காலத்துக்கு நம்மளை கூட்டணும் போன மாதிரி குறியீடுலாம் போட்டு வச்சுருக்கானுங்க அங்கங்கே. இந்த இடமே அப்படியே பயங்கர ஏன்ஷியண்ட்டாக இருக்குது. ஆட்டுப்புழுக்கன்னா இங்கே ஏதோ மனுஷன் வாழ்கிறாங்கன்னு அர்த்தம். பில்லி, சூனியம், ஏவல், தூண்டல், தாண்டல், இதையெல்லாம் விட மோசமானது இந்த ஜோக். பாதி வழி இறங்கின பிறகு தான் எங்களுக்கே தெரிஞ்சது போட்டிங் வந்து 9 மணிக்குன்னு. ஸோ அப்படியே நாங்கள் ஜிப்லைனு கிளம்பிட்டோம். கல்ல வச்சிருக்கீங்க ஜிப்லைன்லாம் கிடையாது போ அப்படின்ட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் ஏமாத்துறதுக்கு ஒரு நோட்டு வச்சா வச்சு பரவாயில்லடா. 2 கல்ல எடுத்து வச்சிருக்காங்க. நம்பர் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் போனி போல. நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஜிப்லைனுக்கு வந்து கொஞ்சம் பயமா இருக்கு. யார்ட்டு நீ போறியா ஃபர்ஸ்ட்? ஃபர்ஸ்ட் நீ போயிட்டு வாடா ப்ளீஸ்டா. ஏய் இன்னைக்கு லைஃப் ஆஃப் கோகுலுக்காக வந்துடும். நீ போயிட்டு வா முதல்ல. ஏய் நீ ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் பார்க்குறேன், ப்ரூவ் பண்ணணும். நீ யாரு ப்ரூவ் பண்ணிக்கிறேன். லேட்டா ப்ளீஸ். சரி வாங்க போகலாம். என்னத்த சொல்றது, அதுதான் ஃபர்ஸ்ட் போவோம். என்னடா இந்த ஆட்டம் ஆடுது. நீயும் ஒரே நேரத்தில் வராது, அந்த உந்துற போகுது. ஜிப்லைன் வந்து 600 per person. எப்படி இருக்கும் போத்துல எனக்கு பயப்பட. யாராவது போகடா ப்ளீஸ்டா. என்ன நீயும் யோசிக்கிற பயப்பிரியா குமார்? ஐயோ தடவை ஃபர்ஸ்ட் என் லைஃப் டைம்ல நான் ஜிப்லைன் போறேன். இது வரைக்கும் போனதில்லை. என்ன நீ என்ன எடுத்துக்கிட்டு இருக்க? நீ என்ன எடுத்துக்கிட்டு இருக்க? அவர் கூட வர மாட்டாரு, அங்க நிக்கிறாரா நடுவுல. எனக்கு நடுவுல எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்றது? நடுவு கடல்ல நின்னு போச்சுனா நீங்க இறங்கி தள்ளணும். ஓகே ஓகே, லீவ் ஹேண்ட். யுவர் போத் ஹேண்ட். So boating we have to go that side, right? Okay. அப்படிதான் ஃபர்ஸ்ட் போயிட்டு அங்க இறங்கணும் கீழே. That corner bro. Yes.
இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறதுக்கு முன்னாலே வராங்க. முன்னாள் நைட்டு வந்துட்டு இதோ இங்கே வந்து இதெல்லாம் வந்து டென்ட்டு இங்கே வந்து ஸ்டே பண்ணலாம். அப்படி இல்லைனா வெளில டென்ட்டு போட்டு அந்த தண்ணியை பார்த்தா மாதிரி அங்கேயே ஸ்டே பண்ணலாம். இது வந்து ஏசி பிவிசி டோர்லாம் போட்டு ஏசிலாம் போட்டுருக்கோம். ஃபேமிலிஸ்லாம் வந்து அங்கே இருக்கலாம். தனியாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கணும்னா அந்த கிளிஃபில் வந்து டென்ட்டு போட்டு தங்குறாங்க. அப்படி இது எதுக்குமே பட்ஜெட் இல்லை அப்படின்னு எங்களை மாதிரி வந்தீங்கன்னா கார்லேயே தங்கி குடும்பம் நடத்திட்டு அது அடுத்து இதெல்லாம் முடிச்சுட்டு போகலாம் வீட்டுக்கு. இதே லைஃப் ஆஃப் கோகுல். நான் அவங்க கையால் சாப்பிட வந்தால் உன் கையால் சாப்பிட வைக்கிறியா? டேய் அது வெறும் தோசை நீங்கள் எடுத்துன்னு போயிடுங்க. ஓகே காரம் தோசை தெரியுது, நீ மூடு. மெயினாக ஆந்திரா உள்ள நுழைஞ்சாலே நான் ஃபஸ்ட்டு காலை வச்சோடனே கை வைக்கிற ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காரம் தோசை. பயங்கர ஃபேமஸ் இங்கே. ஆனால் இங்கே வந்துட்டு நீ பிளேன் தோசை தின்னு முடியா? ஜிப் லைனிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே போட்டிங் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டோம். போட்டிங் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போது போட்டிங் வந்து கயாக்கிங் மட்டும் தான் இன்றைக்கி அவைலபிளாக. ஆக்சுவலி கயாக்கிங்கு தான் நாங்கள் வந்தோமே. போட்டிங் வந்து ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்கும். அதாவது ஃபுல் ரவுண்ட் அடிக்கலாம். நீங்கள் கயாக்கிங் வந்து ஒருத்தருக்கு 500 ரூபா வாங்கலாம். One minute, 37 seconds later. கோகுலுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கூட வர்றது. ஆமாண்டா. இதோட ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான ட்ரெக்கிங்லாம் போனோம். கோகுல் இதுக்கே தொங்கிட்டாப்ல. ஆமா லைஃப் ஆஃப் கோகுல். 10 seconds later. ஆஹா, வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டோமே. வந்து சேர்ந்துட்டோம் ஒரு வழியா. எப்பா கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ட்ரெக்கிங்க. சாதாரணமாக இல்லை. ஐயோ செம்மையாப்பா. எவ்வளோ பெரிய ரிவரா இது. அதாவது நம்ம வந்த ஒன் டே ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா காலைல போனோமா வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் கண்டிகோட்டா போனோம். உங்களுக்கு அந்த ஜிப் லைனிங் எல்லாம் அந்த அட்வென்ச்சரஸ் எல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் 100 கிலோமீட்டர் கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்திருக்க இடம் பேர் வந்து பார்த்திங்கன்னா பீலம் கேவ். சித்ராவதி ரிவர் வந்து இது அடியில் வந்து பல வருஷம் முன்னாடி ஓடின்னு இருந்து தான். பீப்புளுக்கு வந்து காட்ட ஆரம்பித்ததே வந்து 1.5 கிலோமீட்டர் தான் அலௌடு. மொத்தம் 3 கிலோமீட்டர் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் வெறும் 1.5 கிலோமீட்டர் தான் வந்து நம்ம டூரிஸ்ட்டுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹாரி பாட்டர் 2வது பாட்டில் இந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்னு ஒன்று இருக்கும். அதில் எப்படி அந்த சேம்பர் ஓப்பன் பண்ணோம் அந்த மாதிரி செம்மையாக டெக்கரேட்டிவ்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க இங்கே. ஸோ வாங்க போய் பார்ப்போம். அதே 2 கிலோமீட்டர் இதுவும் ட்ரெக்கிங் தான். அது பரவாயில்ல. ஒரு ஃப்ளாட் சர்வீஸ் பரவாயில்லையா? இல்லை இது ஏறி இறங்கு. ஃபிளாட் சர்வீஸ் பாப்பேன். ஃபிளாட் சர்வீஸ்லாம் பரவாயில்ல. ஏறி இறங்குது. டிக்கெட் வாங்கிச்சு என்ன பார்ப்பேன். ஏய் வாங்கடா போ. கேட்டா என்ன மாதிரி இருக்கு தெரியுமா? ஜாக்கி சான்ல இந்த மந்திரக்கல்ல இது வச்சுட்டு மந்திரம் பண்ணி அவருக்கு இந்த பவர் கொடுக்கும். 90s ப்ரூவ் பண்ணுறானுங்க பற்றி நம்ம பாய்ஸ். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கண்ட்ரோல் பவர் ஹவுஸ் மாதிரி ஏதோ இருக்குது. அப்படியே வந்துட்டான். என் டிஷர்ட்ல வருவான் பாரு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. என்னென்னமோ ஒரு கற்பனைக்கு போறானுங்க. டைம் மிஷின் இது பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நிற்பாரு. ஸோ இங்கே இருந்தா ஆரம்பிக்குது கேவ். கேவ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காகவே வந்து டூரிஸ்டுக்காக உள்ள லைட்டு கலர்ல சம்பளம் உள்ள செட் பண்ணி வச்சுருக்காங்க. பாறை யோசிச்சு பாரு. இது ஃபுல்லாக தண்ணி இருந்துருக்கோண்டா. தண்ணி ஓடிட்டு இருக்கோண்டா. இப்போ கூட மழை பெஞ்சு ஃப்ளட் ஆச்சுன்னா வந்துடும் தண்ணி. வெறித்தனமா இருக்கு. இப்போ நம்ம ஆளுங்க இங்கே வந்தாலும் வீடு கட்டு கல் அடிக்க வச்சு போயிருக்கானுங்களா. இங்கே மட்டும் இந்த லைட்டிங்கில் உள்ள ஒரு பப்பு மாதிரி ரெடி பண்ணிட்டு டிஜே கீஜே எல்லாம் போட்டு விட்டா இந்த இடம் வந்து டோட்டல் கமர்ஷியல் ஆகிடும். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? சத்தியமா 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னையே நான் பார்த்த மாதிரி இருக்கு. அப்படியே ஒரு எலும்பு கூடு மூஞ்சி மரத்துல கண்ணு மூக்கு மூஞ்சி. இந்த பழைய காலத்து ராக் இல்லடா. ஐ அம் க்ரூட்டா. இது ராக் தானே? ஓ அந்த இவனா? க்ரூட் மாதிரி ராக். ஓகே ஓகே ஓகே. ஆமா அந்த மாதிரி தானே இருக்கு. அம்மா ட்ரிப் ஆக்கி வச்சிருக்காங்க. ஆனால் இடத்த
நல்ல ஆமாம் கொஞ்சம் மூச்சு விட முடியல செமையாக தங்குறது இங்கே ஆப்ரேட்டர் இங்கே தான் எங்கேயா இருக்கான்னு நினைக்கிறேன் கீழே வச்சு விட்டு போயிரு செமையாக இருக்கிறாங்க இங்கே வந்தீங்கன்னா பயங்கர பக்காவான ஒரு ஃபோட்டோ ஷூட்டாக இருக்கும் அதாவது ட்ரிப்பியான ஃபோட்டோ ஷூட் எடுங்கன்னா இங்கே வரலாம் ஒன்லி 70 rupees சரி போகலாம் பசிக்குது எனக்கு இந்த கேவ் உள்ள நீங்கள் சுத்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அப்படியே போயினே இருக்குது நானும் எதை தெரியாது என்ன ஏதாவது கண்ணுக்கு குளிர்ச்சியா பொம்பளை சோக்கு கேக்குதாடா பொம்பளை சோக்கு ஏதாவது இருக்கும் இல்ல டிஃபரெண்டா ஏதாவது இருக்கும் பார்த்தா வழியா தான் போயிட்டு இருக்கே தவிர இல்ல அவரு இல்ல வெளில இருக்கும் நான் கோகுல எப்படி போச்சு டே எப்படி கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே கரைறானா பெண்டு நிமிர்ந்துருச்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெக்கிங் வராப்ல அதனால அப்படிதான் இருக்கும் நீ இதோட பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ண போற எங்களை கூட்டு போக மாட்டியா நினைச்சேன் இந்த ட்ரெக்கிங் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு இப்போ கன்ஃபியூஷன்ஸா நான் ட்ரெக்கிங் மட்டும் அவாய்ட் பண்ணிடலான்றேன் நீ எங்க போனாலும் ட்ரெக்கிங் இருக்கும் ஸோ இந்த ஒன் டே ட்ரிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ஒரு நாள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா யூஸ்வலாக தலா நாகலாபுரம்லாம் போகாமல் அதை தாண்டி கொஞ்சம் இப்படி போயிட்டு இங்கே போயிட்டு வாங்க அண்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் கோகுலோட சேனலோட லிங்க் கொடுக்குறேன் இந்நேரம் அவர் வீடியோ போட்டுட்ருப்பாரு ஸோ இப்போ போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ ரெடியாக இருக்கும் எப்படி பிளானிங் பார்த்தீங்களா சுட ரெடியாக இருக்கும் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வீடியோ சூப்பராக இருக்கும் நானே பார்த்தேன் அது ஸோ மறக்காமல் போய் பாருங்கள் இந்நேரம் அது டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கும் லைஃப் ஆஃப் கோகுல் ஓகே ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்